இந்த பங்குக்கு நல்லா பார்த்துக்கோங்க. எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓரம் கட்டினேன். ஓரம் கட்டுறப்போ டீசல் சரி இந்த பங்கில் டீசல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் நம்ம ஆம்புலன்ஸ் நிற்க விட மாட்டேறான், துரத்தி விட்றான், வண்டி எடுன்றான். ஹலோ ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் பார்ட் டைம் ஆக்டிவிட்டி முகமது பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வண்டி ஓட்ட வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸாக ஓட்ட வந்திருக்கோம். ஆக்சுவலாக சென்னையில் தான் எடுத்திருக்கோம் வண்டி. இந்த வண்டி எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப நாளாகவே தெரியும், இந்த ஓனர் தெரிஞ்ச ஓனர் தான். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிறோம். ஹைதராபாத்து இது ஒரு 4 days டியூட்டி. இந்த டியூட்டி வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு போகிறாங்க. என்னடா கல்யாணத்துக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு பேஷண்ட்டால் நடக்க முடியாது, கை கால் எதுவுமே பண்ண முடியாத பட்சத்தில் தாராளமாக ஆம்புலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில கல்யாணத்துக்கு சென்டிமெண்ட்டுக்காக அவர் வரணும் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி ஆம்புலன்ஸ் மூலிமா கூட்ட போகலாம். உங்களுக்கு ஏதாவது ஆம்புலன்ஸ் நீடாக ஏதாவது இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் போடுறேன், தாராளமாக கால் பண்ணுங்கள். யாராலையும் கொடுக்க முடியாத குறைந்த வழியில் நான் கொடுக்குறேன். நம்ம ஒரு சேவை டிபார்ட்மெண்ட்டில் ஒரு வண்டி எடுக்க போகிறோம். எடுக்கலை, ஒரு ஜமாத் ரீதியாக வண்டி எடுக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த வண்டி நான் தான் ஓட்ட போகிறோம். ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் பண்ணித்தரேன். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு ஹைதராபாத் போக போகிறோம். ட்ரிப்பு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பேஷண்ட்டை ஷிஃப்ட் பண்ணியாச்சு. பின்னாடி ஃபுல்லாக லக்கேஜ் இருக்குது. இப்போ நம்ம வந்து கிளம்பலாம். நம்ம வண்டி என்ன வண்டி ஓட்ட போகிறோம்னா ஃபோர்ஸ் பழைய மாடல் தான். இந்த வண்டி எப்போவுமே இப்போ வர வண்டியெல்லாம் BS6 வண்டிலாம் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டு. இப்போ எப்பவுமே ஓல்டு மாடல் தான் நல்லாயிருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. நம்ம இப்போ திருவட்டூர்லேருந்து பிக்கப்பு, திருவட்டூர்லேருந்து நம்ம ஹைதராபாத் கிளம்ப போகிறோம். இந்த விளாக் வந்து புதுசாக இருக்கும். ஆம்புலன்ஸ் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் வேணும்னா தொடர்ந்து நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்ப போகிறோம். நம்ம இப்போ கிளம்புறோம். அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும், கோல்டு ஒத்துக்காது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டர்கிட்ட தான் இருக்கும். தமிழ்நாடு பார்டர் செக் போஸ்ட்டு தாண்டுறோம். செக் போஸ்ட் தாண்டோடனே ஆந்திரா செக் போஸ்ட் வரும். இப்போ நம்ம எந்த வழியாக போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆந்திரா, நெல்லூர், குண்டூரில் ஓங்கல்லேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக ஹைதராபாத் தான் போக போகிறோம். சென்னையில் வந்து டோட்டலாக வந்து 690 கிலோமீட்டர் வருது. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். நம்ம ஓங்கல்கிட்ட வந்துட்டோம். சரியான பணி, சரியாக வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா நைட் டைமில் வண்டி ஓட்டணுன்றா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வண்டி ஓட்டணும். அதனால் கொஞ்சம் சில இடத்துல நான் வீடியோ எடுக்கலை. இப்போ நமக்கு ஓங்கல் வந்துட்டோம். இப்போது டீசல் கம்மியாக இருக்குது, நம்ம டீசல் போட்டுக்காக வண்டி ஏற்கட்ட போகிறோம். இந்த பங்குக்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஓங்கல் தாண்டி லெஃப்டில் வரும் நைரா பங்குன்னு சொல்லிட்டு. இந்த பங்கில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஓரம் கட்டினேன். ஓரம் கட்டுறப்போ டீசல் சரி இந்த பங்கில் டீசல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனால் நம்ம ஆம்புலன்ஸ் நிற்க விட மாட்டேறான், துரத்தி விட்றான், வண்டி எடுன்றான். ஆனால் இவ்வளோ வண்டி நிற்குது, இவ்வளோ பஸ்ஸு நிற்கிது. இது எல்லாமே பார்க்கிங் விட்ருக்கான் போல இருக்குது அவன் ப்ரைவேட் பங்க்கில். நம்ம என்ன ஒரு 5 நிமிஷம் நிற்க போகிறோமா, 5 நிமிஷம் நிற்க போட்டு டீசல் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா வண்டி நிப்பாட்ட விட மாட்டேங்கிறான். சரி வண்டி ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகலை. அந்த அளவுக்கு சரியான பனி. இந்த வீடியோவில் முன்னாடி வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும், சரியான பனி. நான் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஓங்கல் தாண்டி 10 கிலோமீட்டரில் நிற்கிறோம். இங்கேருந்து நம்மளுக்கு 300 சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து போக போகிறோம். வேறு பங்கு தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். இப்போது பின்னாடி கஸ்டமரில் ஏறாங்க, பாத்ரூம் யாரும் போல அதனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு பங்கை பார்த்து நிப்பாட்டுறோம்.
சப்போஸ் நம்ம இப்போ ஹைதராபாத் வந்துட்டோம். ஹைதராபாத் தாண்டி செகந்திராபாத் போகணுமா. ஸோ மோர் தென் ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் வீடியோவை. நம்ம இப்போ ரெசார்ட்டுக்குள்ளே தான் இருக்கும். இந்த அடியில் தான் அவங்க வந்தாங்க. இந்த ரூம்கிட்ட தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பெரிய தலைவலினா, நம்ம வண்டி வந்து ஆக்சுவலாக ஆம்புலன்ஸ் தானே, ஒரு மதிப்பு ஒரு எமர்ஜென்சிக்குன்னா எப்படி எடுப்பாங்க. பக்கத்தில் எங்கேயாச்சும் காலி இடம் வந்ததுன்னா நிப்பாட்ட விடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டி கொண்டு போயிட்டு பார்க்கிங்கில் வெளியே போய்ட்டு விடுங்க, அதாவது எமர்ஜென்சினா ஓடி வந்து எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது டிஸ்டர்ப் ஆகிட்டா இருக்குது ரொம்ப. அதே மாதிரி வந்து ஹைதராபாத்தில் சரியான வெயில் தாங்க முடியல. போயிட்டு கொஞ்சம் படுத்தா தான் நல்லாயிருக்கும். ரூம் வேறு நான் ஆல்ரெடி சொன்னேன், 2 பேருக்கு மட்டும் தனியாக கொடுங்க அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆனால் தர மாட்டேன், 3 பேர் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு தெரில, பார்ப்போம். போய்ட்டு ரூமுக்கு போய்ட்டு பார்ப்போம். லக்கேஜாக இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. ரூம் கொடுத்தாங்க. ரெசார்ட்லேருந்து கொஞ்சம் பக்கத்தில் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏசி ரூமாக தான் கொடுத்துருக்காங்க, பரவாயில்ல. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டினியூட்டி நாளைக்கு நைட்டு வரும். ஸோ பார்ட் 2 இருக்குது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஆம்புலன்ஸ் சேகர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வீடியோ நல்லா ரீச் பண்ணுவீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன தாட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.